வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. சில நாட்களுக்கு முன்பு என்னோட சிநேகிதி ஒரு இடத்துக்கு போயிருந்தா. அங்கே போன இடத்துல அவ கேட்ட கேள்விக்கு அது ஒரு மடாம். அந்த இடத்துல அவ கேட்ட கேள்விக்கு அங்கே உள்ள அதிகாரி ரொம்ப மதிப்பில்லாத ஒரு தன்மை இல்லாமல் பேசியிருக்கிறார். இவ கோவக்காரி. ஆனால் ஆச்சரியமான விஷயம், எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெருமானோட கருணை. நடந்த மாற்றத்தை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். கோவப்படல, உள்ளுக்குள்ளார கோவம் இருந்திருக்கு. ஆனால் பதில் பேசலை, திட்டலை, எதுவும் இல்லை. அவள் வந்துட்டு என்கிட்ட இந்த சம்பவம் சொல்லும்போது நான் சிரித்தேன். என்னாடி இவ்வளோ தூரம் சொல்கிறேன், இப்படி சிரிக்கிறியே? உன்னோட மாற்றத்தை கண்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு செயல் யாராவது செஞ்சால் நீ திட்டி தீத்துருவியே, இந்த வாட்டி எப்படியே அமைதியாக வந்தேன்னு கேட்டோன்னு அவள் சொன்னா, இல்லைப்பா, தோணலை, உள்ளுக்குள்ளார தோணலை. யாரோ ஒருத்தவங்கக்கிட்ட எதுக்கு நம்ம கோவப்படணும்? பெருமான்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். அது சரி பண்ண வேண்டியது பெருமான் பார்த்துக்க போகிறாரு. இதுதான் நம்மளோட வாழ்க்கை, சரிங்களா? எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இறைவன்கிட்ட அதை ஒப்படைச்சிட்டு அதுக்கு தீர்வு இறைவன் பார்த்துப்பார். சில நேரங்களில் நம்மக்கிட்டேயே சொல்லி நமக்கு வழி நடத்தி இதை செய்ன்னு சொல்லி கொடுப்பார். அதை நம்ம செய்யலாம். இல்லட்டா நம்மளோட தன்மையை விட்டு விலகக்கூடாது. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், தெருவில் நாய் நம்மளை பார்த்து குலைக்குது, அதுக்கு பதிலுக்கு நம்ம போய் குலைக்க முடியுமா, இல்லை அதை கடிக்க முடியுமா? முடியாது தானே. அதுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இருக்குது தானே. அதே தான் மக்களும் அப்படி தான். அவங்களோட தன்மையில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க ஒரு தப்பு செய்கிறாங்கன்ற காரணத்தினால நம்மளோட தன்மை மாறக்கூடாது. நம்மளோட தன்மை எது? அன்பு, நீதி, நேர்மை, கடமை, தர்மம். இதுதான் நம்மளோட தன்மை. அதை விட்டுட்டு அவங்க அநியாயம் பண்ணுறாங்க இப்படி, அதுக்குள்ளார நம்ம போகக்கூடாது. ஆகையால் தன்மை மாறாமல் வாழ்கிறது தான் நம்மளோட வளர்ச்சி. அதில் நம்ம நல்லா அழகாக பயணிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.